சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, முதல் பகுதி உட்பிரகாரத்திலே 2 சத்தியத்தின் வழியாக சுத்தமும், 2வது பகுதி பரிசுத்த ஸ்தலத்தின் பகுதியிலே 3 சத்தியத்தின் மூலமாக சுத்தத்தின் மேல் பரிசுத்தமும், தெய்வ கிருபையினாலே ஆசீர்வாதமாக நன்மையாக நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சத்திய மார்க்கத்தாரா இருக்கக்கூடிய நாம சத்திய தேவனுக்கு சத்திய சாட்சிகளாக இருக்க வேண்டும். மாசத்துக்கு 30 நாள் இருக்கு. 30 நாளையில சரீர சம்பந்தமாகவும் உலக வாழ்க்கை சம்பந்தமாகவும் உள்ளான மனிதனுக்கு சம்பந்தமாகவும் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை, ஏதோ ஒரு நன்மைய, ஏதோ ஒரு பாதுகாப்ப, ஏதோ ஒரு உணர்த்துதல, ஏதோ ஒரு மனம் திரும்புதல, ஏதோ ஒரு சாட்சியின் வாழ்க்கைய தெய்வம் நமக்கு கொடுத்திருப்பார். ஞானம் உள்ளவர்களா இதை நம்ம கண்டுபிடிச்சு இந்த 30 நாள்ல தெய்வம் நமக்கு செஞ்ச இந்த காரியங்கள்ல ஏதோ ஒன்ற மாதத்துல ஒரு முறையாவது நாம எல்லாரும் சத்திய தேவனுக்கு மகிமையா சாட்சி கொடுக்கணும். இதுல நீங்க உறுதியா இருக்கணும். ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு சாட்சி சொல்லிட்டு டிசம்பர் 31 வர சபைக்கு வர்றதும் போறதுங்கிற ஒரு ஃபார்மாலிட்டிய கடைபிடிக்கிறவங்களா வாழ்ந்தோம் அப்படின்னா அது நல்லது இல்லை. ஆசரிப்பு கூடாரத்துல சாயங்காலம் துவங்கி விடியற்காலம் வரைக்கும் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு போட்டிருக்கு. இன்னும் ஒரு இடத்துல எப்படி போட்டிருக்குன்னா விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணும்னு போட்டிருக்கு. சபைக்கு எப்பெல்லாம் கூடி வர்றோமோ அப்பெல்லாம் நம்ம விளக்குகள் எரியணும். விளக்கு எரியறத பத்தி வேதத்துல நிறைய வசனங்கள் இருக்கு. எல்லாம் படிக்கும் போதுதான் நமக்கு உணர்வு உண்டாகும். விளக்குன்னு ஏதோ ஒன்ன மட்டும் சொல்லல, விளக்குன்னு வேதம் நம்மை சொல்லுது. நீங்களும் நானும் விளக்கா இருக்கிறோம்னா எரிந்து பிரகாசிக்கிற சத்திய சாட்சியா இருக்கணும். சபைக்கு வருகிற நம்ம மாதத்துல ஒரு முறையாவது, உடல்நலம் சரியில்லாம இருந்துச்சு இப்ப நல்லா இருக்கு, அதை கூட சாட்சி சொல்லணும். சோ உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொண்ட நல்லத, விட்டு ஒழித்த தீமைய, மனம் திரும்பினத,
எதெல்லாம் உங்க உணர்வுக்கு எட்டுதோ, தெய்வம் செய்ததாக வெளிப்பாடு உண்டாகிறதோ, எல்லாம் தேவ சமூகத்துல பரிசுத்த ஸ்தலத்துல சத்திய சாட்சியா சொல்லி சத்திய தேவனை மகிமைப்படுத்தி எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா சத்திய சாட்சிகளா வாழ்க்கை நடத்துங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், தேவனுக்கு மகிமையா இருக்கும். இப்போதும் மூன்றாவது பகுதியாக இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்தின் பகுதிக்குள்ளாக 2 விதமான சத்தியத்தை அனுசரிக்க நாம் கடந்து செல்கிறோம். ஒன்று, சத்திய தேவ செய்தியாக இருக்கின்ற ஜீவ வார்த்தை. சத்திய தேவ செய்தியை தேவன் நம்மோடு பேசுவார். புதிய ஏற்பாட்டு சத்திய மார்க்க சபையா நம்மை கட்டி எழுப்புவார். நமக்குள்ளாக அவருடைய வார்த்தையை நிரப்பி சொந்த ஜனமா ஆசீர்வதிக்கிறார். அவர் நமக்கு சொந்த தெய்வமா இருக்கிறார். அவர் நம்முடைய இருதயங்களிலே அவருடைய வார்த்தையை எழுதி வைக்கும் போது அந்த வார்த்தையை கொண்டு குற்றமற்ற ஒரு ஜீவியத்தை நடத்துவதற்கு, புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தின் அடிப்படையிலே நாம் வாழ்க்கை நடத்துவதற்கு அல்ல ஒரு மனம் திரும்புதலோடு தீர்மானம் எடுக்கிற வண்ணமாக நாம சத்தியத்தை கேட்கணும். சத்தியத்தை எந்த அளவிற்கு ஜீவ வார்த்தையா கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஜீவனுக்குரியவர்களாக உருமாற்றம். தொடர்ந்து நாம சத்திய தேவ செய்தியின் அடிப்படையில மனம் திரும்பி வாழ ஒப்பு கொடுத்து செபித்து கிருபாசனோடு சொல்லப்படுகிற ஜீவ கிருபை கிடைக்கக்கூடிய இடத்துல நம்ம சேர்ந்து, அதுவும் தைரியமா சேர்ந்து, உடம்புக்காக ஆரோக்கியத்துக்காக இருக்கட்டும், உலக வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்துக்காக இருக்கட்டும், கட்டுகள் உடைந்து விடுதலையோட வாழ்க்கையை நடத்துவதற்காக இருக்கட்டும், நாம செவிக்கும் போது இந்த ஜெபங்களுக்கு உரிய நேரத்துல நமக்கு வேண்டிய பலனை பதில தெய்வம் நிச்சயமா தருவார். சத்திய தேவ செய்தியை நாம கேட்க இருக்கிறோம். சத்திய தேவ செய்திக்காக தலைப்பு ஆவியின் கனியை குறித்த சத்தியம். அதற்கான வசனங்களை எழுதுவோம். கலாத்தியர் 5:22-23, எபேசியர் 5:9, எபிரேயர் 13:15. தலைப்பை எழுதி வசனங்கள் எல்லாம் குறிச்சாச்சு அப்படின்னா முதல் 2 வசனங்களை ஒருவர் வாசிக்கவும், தொடர்ந்து அடுத்த 2 வசனங்களை ஒருவர் வாசிக்கவும். நம்ம எல்லாம் தேவ மகிமைக்காக கேட்போமா? ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. கலாத்தியர் புத்தகத்திலிருந்து 2 வசனங்களை வாசிக்க நாம் கேட்டோம். இந்த 2 வசனங்களுக்குள்ள ஆவியின் கனி 9 நம்ம கேட்டிருக்கிறோம். இது நமக்கு தேவையான ஆவியின் கனியை கொண்டு வருகிற கிறிஸ்துவின் பிரமாணமா இருக்குது. இதுக்கு விரோதமான பிரமாணம் எதுவுமே இல்ல. இந்த பிரமாணங்கள் இந்த 9 சத்தியம் மட்டும் இல்லைங்க, மேற்கொண்டு என்ன இருக்குங்கிறத அடுத்த 2 வசனங்கள்ல வாசிக்கிறத நம்ம எல்லாரும் தேவ மகிமைக்காக கேட்போமா? ஒன்பதுக்கு அப்புறம் 10, நீதி எத்தனைங்க? 10, 11, 12. ஆமென். முதல்ல 9 கனியை வாசிக்க கேட்டோம். பிறகு 3 கனியை வாசிக்க நம்ம கேட்டோம். 9, 3 மொத்தம் 12. ஆவியின் கனி வேத கணக்கின் அடிப்படையில 12 சத்தியமாக இருக்கிறது. இந்த 12ஆம் வருடத்துல 12 விதமான ஆவியின் கனிய சத்திய தேவ செய்தியா, ஒரு தொடர் தேவ செய்தியா நம்ம கேட்டுக்கொண்டே வருகிறோம். இதே பிரசங்கத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் நம்ம கேட்கலாம். கேட்பது நல்லது. ஆனா
வேதம் எச்சரிக்கிறதை நாம் சிந்திக்க வேண்டும். கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் எத்தனை முறை வேணாலும் கேட்கலாம். அப்படி கேட்பது நல்லது. கேட்கிற நாம அதன்படி செய்யக்கூடிய நபர்களாக வாழ வேண்டும். இந்த 12 கனியையும் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்துல நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி வாழ வேண்டும். இந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். ஆவியின் கனியில முதல் வார்த்தை என்னங்க? அன்பு. அன்புல ஆரம்பிச்சு அந்த 9 கனி வரும்போது எதுல முடியுது? இச்சையடக்கத்துல முடியுது. இந்த ஒவ்வொரு கனியையுமே நான் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுகிறேனா? அன்புல ஆரம்பிச்சு இச்சை அடக்கம் வரையில் ஆகட்டும், இந்த ஒவ்வொரு கனியையும் நான் ஆவி ஆத்மா சரீரத்துல கொடுக்கிறவர்களாக வாழ வேண்டும். அதோட முடியல. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நீதி, உண்மை, ஸ்தோத்திர பலின்னு தொடருது. இந்த 9ஓட 10வது நீதியையும் எடுத்துக்கணும். அதையும் நம்ம கேட்கிறவங்களா மாத்திரம் இருக்கக்கூடாது, கொடுக்கிறவங்களா இருக்கணும். கிட்டத்தட்ட 10 விதமான கனிகளை ஆவி ஆத்மா சரீரத்துல நம்ம சத்திய தேவ செய்தியா கேட்டு இருக்கிறோம். அதை தொடர்ந்து 11வது கனியா இருக்கக்கூடிய உண்மையை பற்றியும் நம்ம கடந்த வாரத்துல கேட்க ஆரம்பிச்சோம். இன்றைக்கு அந்த உண்மைங்கிற கனியை தொடர்ந்து சத்திய தேவ செய்தியா கேட்கவும் இருக்கிறோம். கடந்த முறை என்ன தலைப்புல கேட்டோம்? நமக்கு ஆவிய தெய்வம் வச்சிருக்கிறாரு, நம்முடைய ஆவியில உண்மை இருக்கணும். அப்படி ஆவியில உண்மை இருந்தா மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா ஆத்துமாலேயே என்ன இருக்கணுங்க? உண்மை இருக்கணும். ஏனென்றால் உண்மை என்பது கனி, சாதாரண கனி இல்ல, ஆவியின் கனி. ஆகவே இன்றைக்கு நாம உபத்தலைப்பா எழுதிக்குவோம், ஆத்துமாவில் உண்மை. நம்ம உபத்தலைப்பு எழுதியாச்சு அப்படின்னா அதுக்குரிய வசனங்களை குறிப்போம். உபாகமம் 7:9, சங்கீதம் 105, யோபு 33:3, சங்கீதம் 51:6, 1 தீமோத்தேயு 1:12, 2 கொரிந்தியர் 11:3, கடைசியாக தீத்து 1:9. வசனம் எல்லாம் எழுதியாச்சு அப்படின்னா கண்களை மூடுவோமா? சத்திய தேவ செய்தி நம்முடைய காதுகள் வழியா கேட்டு அது நம்முடைய இருதயங்களுக்குள்ளாக சென்று அது வைத்து வைக்கப்பட தெய்வம் அதை எழுதி உள்ளான ஆசீர்வாதமா நன்மையா பாதுகாப்பா மாற்ற ஜெபிக்க இருக்கிறோம். எல்லாரும் ஜெபத்துல ஒப்பு கொடுக்கணும். நமக்காக நம்முடைய உடன் மேய்ப்பர் அவர்கள் ஜெபிப்பா. நாம் ஒருமனப்படுவோமா? ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, Lord. Amen. நன்றி, நன்றி. ஆமென், ஆமென்.
சத்திய வார்த்தையாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய தெய்வீக நாமத்திற்கு சகோதர துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் தேவனுடைய வார்த்தையினால் நமக்கு உண்டாவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்திலே தேவ ஜனமாக, தேவ புத்திரராக நாம் இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் என்பது கனி கொடுப்பதாக இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற தேவ ஜனமாகிய நாம் ஆவியின் கனியை கொடுத்து வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆவியின் கனியிலே உண்மை என்ற சத்தியமும் ஒரு கனியாக இருக்கிறது. ஆவியின் கனியாகிய உண்மையை நம்முடைய ஆவியில் கொடுக்க வேண்டும். ஏன் நம்முடைய ஆவியில் நாம் உண்மை என்கிற கனியை கொடுக்க வேண்டுமானால் நம்முடைய தெய்வம் தம்முடைய ஆவியில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆவியில் உண்மை என்றால் வாயிலே, நாவிலே, நாம் பேசுகின்ற வார்த்தைகளிலே உண்மையுள்ள வார்த்தைகளை பேசுகிறவர்களாக, உண்மையின் கனியை கொடுக்கிறவர்களாக, உண்மையின் கனிக்கு ஆதாரம் உள்ளவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். இப்படி ஊழியக்காரர்கள் உண்மையா இருக்கிறாங்க ஆவியில. எப்படி சபையின் ஜனங்கள் ஆவியில உண்மையா இருக்க வேண்டும், இதையெல்லாம் நாம் கடந்த வாரத்திலே பிரசங்கமாக கேட்டோம். கேட்ட நாம அந்த சத்தியத்தை ஒருவேளை தியானமும் செய்திருக்கலாம். யாரெல்லாம் நாம் கேட்ட சத்தியத்தை மறுபடியும் எடுத்து தியானம் செய்யறோமோ அவர்களுக்குள்ளே அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்கான உணர்வும் வழிநடத்துதலும் உண்டாகும். ஆவியில உண்மை தேவைங்கிற மாதிரி என்னைக்கு நம்ம ஆத்துமாவிலே உண்மை தேவை என்பத, ஆவியின் கனி உண்மை தேவை என்பத சத்திய தேவ செய்தியாக நாம கேட்க இருக்கிறோம். இதற்காக வசனங்கள் எல்லாம் நம்ம குறிச்சிருக்கிறோம். நாம குறிச்சு கொண்ட வசனத்துல முதல் வசனமா இருக்கக்கூடிய உபாகமம் 7:9 ஒருவர் வாசிக்க நம்ம எல்லாரும் கேட்போமா? தம்மில் ஆமென். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே அவர்கள் வனாந்தரத்திலே கடந்து போய் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம் வசனம் தான் இப்ப நம்ம வாசிக்க கேட்ட உபாகமம் 7:9. அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் அப்படின்னு முதல்ல சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லப்பட்ட பிறகு அவரில் தேவ ஜனமாகிய இஸ்ரவேலர் அன்பு கூற வேண்டுமா? என்ன கூற வேண்டும்? அன்பு கூர்ந்தா மட்டும் போதாது, அவருடைய கற்பனைகளை என்ன செய்யணுமா? கைகொள்ளணுமா? கர்த்தர தெய்வமா அறிஞ்சு அவரிடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைகொள்ளும் போது அந்த தெய்வம் பிதா என்ன செய்யறாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய 1000 தலைமுறை மட்டும், எத்தனை தலைமுறை? ஒரு ஆளு உண்மையா, அதான் அதனுடைய அர்த்தம். கர்த்தராகிய தெய்வத்துக்கிட்ட அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைகொள்ளும் போது அவரில் இருந்து 1000
அவர்களுக்கு தெய்வம் தாம் அவர்களோடு செய்த உடன்படிக்கையை, அந்த உடன்படிக்கைக்குரிய தயவை காக்கிறதற்கு அந்த தேவன் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். அல்லேலூயா. தெய்வம் உண்மையுள்ளவர் என்று தம்மை விளங்க பண்ணி இருக்கிறார். சொன்னதை செஞ்சிருக்கிறார். உள்ளபடி அவர் தன்னிடத்திலே செயல்படுத்தி இருக்கிறார். உண்மைன்னா உள்ளதுன்னு அர்த்தம். உண்மைன்னா என்னங்க? உள்ளது. பழைய ஏற்பாட்டு ஜனங்க கிட்ட உடன்படிக்கை பண்ணாரு, அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவரா இருந்திருக்கிறார். பிதாவாகிய தேவன இஸ்ரவேலர் உண்மையுள்ள தேவனாக அறிந்தார்களோ இல்லையோ, புதிய ஏற்பாட்டு ஜனமாகிய சத்திய மார்க்க சபையை சேர்ந்த நீங்களும் நானும் நம்மோடு உடன்படிக்கை செய்த தேவன் அந்த உடன்படிக்கைக்குரிய தயவையும் சேர்த்து காக்கிறதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட அறிவு நமக்கு வேணும். என்னுடைய பிதாவாகிய தேவன் உண்மையுள்ள தேவன். எதுல உண்மையா இருக்கிறார்னு வசனத்துல பார்த்துட்டோம். இஸ்ரவேலருக்கு பழைய உடன்படிக்கை, நமக்கு புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையில பிதா உண்மையா இருக்கிறாரு. புதிய உடன்படிக்கை யாரோடு செய்திருக்கிறார்? நம்மோடு செய்திருக்கிறார். யாரை கொண்டு? இயேசுவை கொண்டு. அப்ப ஏன்கிட்ட பிதாவாகிய தேவன் புதிய உடன்படிக்கையை செஞ்சிருக்கிறார்னா, என்னோடு புதிய உடன்படிக்கை செய்த என்னுடைய பிதாவாகிய தேவன் அதுல உண்மையா இருக்கிறார்னா, நான் அதுல எப்படி இருக்கணும்? இந்த அறிதல் நமக்கு இருக்குதா? உண்மை உண்மை உண்மைன்னு சொல்றோம். பல நேரங்களில் நம்ம இப்படி சொல்லுவோம், என் மனைவி என்கிட்ட உண்மை இல்லை, என் கணவர் என்கிட்ட என்ன இல்லை, உண்மை இல்லை, என் பிள்ளைங்க என்கிட்ட உண்மையா இல்லை, என் அம்மா அப்பா என்கிட்ட உண்மையா இல்லை அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கவலைப்பட்டு யாரையாச்சும் போய் புலம்பி இருப்போம். நம்ம கிட்ட யாராவது உண்மையா இல்லைன்னா வருத்தப்படுறோம், வேதனைப்படுறோம், கலங்குறோம், புலம்புறோம். ஆனால் என்னிடத்தில் என் தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறார். என்னிடத்தில் உடன்படிக்கை செய்த என்னுடைய தேவன் அந்த உடன்படிக்கையில் உண்மையாய் இருக்கிறார், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நான் ஏன் உண்மையுள்ளவனா இருக்கக்கூடாது? அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் எப்படிப்பட்டவரு? நல்லவர். கர்த்தர் எப்படிப்பட்டவரு? நல்லவர். இன்னொரு தடவை சொல்லுங்க, கர்த்தர் எப்படிப்பட்டவரு? நல்லவர். ஸ்தோத்திரம். அடுத்து, நம்முடைய கர்த்தர் நல்லவர்னா அந்த கர்த்தர்கிட்ட என்ன இருக்கு? கிருபை இருக்கு. அவருடைய கிருபை ஒரு குறிப்பிட்ட நாள் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட மாதம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட வருஷம் கிடையாது, என்றென்றைக்கும் அவருடைய கிருபை மட்டும் இல்லைங்க. கர்த்தர் நல்லவர் தான், அவருடைய கிருபை இருக்குது. அவருடைய கிருபை மட்டும் இல்லைங்க, அவருடைய உண்மை. கொஞ்சம் சிந்திக்கணும், கொஞ்சம் கருத்தா என்னைய கவனிங்க. கிருபை வந்துருச்சுனாவே கிருபைக்குள்ள எது மறைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரட்சிப்பு மறைஞ்சிருக்குது. நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டு ரட்சிக்கப்பட்ட ஜனமா இல்லையா? அவருடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு உண்மையுள்ளவராய் இருந்தார். கீழே போ அப்படிங்கிறாரு. எங்க இருந்து எங்க போங்கிறாரு? பரலோகத்துல இருந்து பூமிக்கு போங்கிறாரு. பரலோகத்தை விட்டு கீழே இயேசு பூமிக்கு இறங்கி வந்தாரு. இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து நல்லவராக நன்மை செய்து சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. நல்ல இயேசு உங்களையும் என்னையும் மீட்டு ரட்சிப்பதற்கு கல்வாரி சிலுவையிலே உண்மையுள்ளவராக மரித்தார்.
இயேசுவின் உண்மையும் ஏதோ நேத்து இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி ஏதோ குறிப்பிட்ட நாளோ மாதமோ வருஷமோ இல்லைங்க. கர்த்தர் நல்லவர், அவருடைய உண்மையும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். இது இஸ்ரவேலுடைய காலங்களில் சொல்லப்பட்டது. இது புதிய ஏற்பாட்டு தேவ ஜனமாகிய நமக்கும் உரியதாக இருக்கிறது. இயேசுவின் உண்மை எனக்கு தேவை, இயேசுவின் உண்மை என் தலைமுறைகளுக்கு தேவை. பிதாவை உண்மை உள்ளவர்னு பார்த்துட்டோம், இயேசுவையும் உண்மை உள்ளவர்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி ஆவியானவரும் என்ன உள்ளவர்? உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆவியானவர் எப்படி உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்றால், புதிய ஏற்பாட்டு சபைக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு எனக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எப்படி உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கறதான் இந்த கீழே இருக்கிற வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது ஆவியாருடைய உதவி நம்முடைய ஜீவியத்துக்கு உண்மைக்கு தேவையா இருக்கிறாருங்கிறது விளங்கும். இப்ப நம்ம அடுத்த வசனம் வாசிக்க போறோம். யோபு 33:3. நல்லா கவனமா கேட்கணும். சரிங்க, யோபு புத்தகத்துல எழுதி இருக்கிறதான் நம்ம வாசிக்க கேட்டோம். என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட வார்த்தையும் சரி என்னோட இருதயமும் சரி ஒரே மாதிரி ஒத்து இருக்குதுன்னு சொல்றாரு. எதுக்கு ஒத்து இருக்குன்னு பார்த்தா, உண்மைக்கு என்னவா இருக்குது? ஒத்ததா இருக்குதான். ஆவியில உண்மையை பேசுறாரு, வார்த்தையில வெளிப்படுத்துறாரு. அப்படி வெளிப்படுத்துறாருன்னா ஆத்துமால எதை வச்சிருக்கிறாரு? இருதயத்தின் உண்மை. எதன் உண்மை? இருதயம் என்பது ஆத்துமாவை பிரிக்குது. இருதயத்திலே உண்மை இருக்க வேண்டும். நாம் தேவ ஜனமாக வாழ்கிறோம் என்றால், நாம் தேவ ஜனமாக வாழ்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், ஆவியின் கனி உண்மை. இந்த ஆவியின் கனியாகிய உண்மை நம்முடைய இருதயங்களிலே, நம்முடைய ஆத்துமாக்களிலே கனியாக இருக்க வேண்டும். இத உறுதிப்படுத்த இன்னொரு வசனம் சங்கீதம் 51:6. ஆமென். சங்கீத புத்தகத்திலிருந்து ஒரு வசனம் வாசிக்க கேட்டோம். அதுல சங்கீதக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, இதோ உள்ளத்தில் எப்படி இருக்க விரும்புகிறீர்? உள்ளத்துல உண்மையா இருக்கணுங்கிறது சத்தியம். ஆனா உள்ளத்துல உண்மையா இருங்கன்னு சொல்லி ஒரு ஊழியக்கார விரும்புற காரியம் அல்ல. தெய்வம் தேவ ஜனங்களிடத்தில் விரும்புகிற காரியம். விரும்புதல் என்பது ஆத்துமா. விரும்புறதுன்னா என்ன? ஆத்துமாவின் ரகசியம். இப்ப தெய்வம் ஆத்துமால தேவ ஜனங்களை குறிச்சு அவருடைய உள்ளத்துல உண்மை இருக்கணும்னு விரும்புறாருன்னா சும்மா இல்லைங்க. அவருடைய உள்ளத்துல, அவருடைய இருதயத்துல, அவருடைய ஆத்துமால எதை வச்சிருக்கிறாரு? உண்மையை வச்சிருக்கிறார். உள்ள உண்மையை வச்சுக்கிட்டு தான், உள்ளத்துல உண்மையை தெய்வம் வச்சுக்கிட்டு தான் தேவ ஜனங்களுடைய ஆத்துமாவிலேயும் உண்மையை விரும்புகிறவராக இருக்கிறார். நம்ம ஆத்துமால என்ன இருக்குன்னு நமக்கே தெரியல. பொய்யானும் தெரியல, உண்மையானும் தெரியல. ஆனா நம்ம உள்ளத்துல, நம்ம ஆத்துமால குறிப்பா உண்மை இருக்கணுங்கிறத, உண்மையை இருதயத்துல வச்சிருக்கிற தேவன் விரும்புகிறார். தேவனுடைய விருப்பத்தை நாம அறியணும். தேவனுடைய விருப்பத்துக்கு முக்கியம் கொடுக்கணும். தேவனுடைய விருப்பத்தை நம்ம உள்ளத்துல, நம்ம ஆத்துமால கொண்டு வரணும். அதாவது நம்முடைய ஆத்துமாவிலே, நம்முடைய இருதயத்திலே உண்மையை கொண்டு வர வேண்டும். ஆத்துமால எதையோ கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். ஆத்துமால எதையோ கொண்டு வருவதற்கு பிசாசு விரும்புறான். நம்ம ஆத்துமால எதையோ கொண்டு வர்றதுக்கு யாரு விரும்புறா? பிசாசு. உண்மைக்கு எதிர்ப்பது என்ன தெரியுமா? பொய். உண்மை உள்ளதுன்னா பொய் இல்லாதது.
உண்மை உள்ளது என்றால் பொய் இல்லாதது. இல்லாததுக்குள்ள என்ன தெரியுமா மறைஞ்சிருக்குது? பொல்லாதது மறைந்திருக்கிறது. இல்லாததுக்குள்ள என்ன மறைஞ்சிருக்கு? இல்லாதத நமக்குள்ள கொண்டு வரணும்னா பொல்லாதத நமக்குள்ள கொண்டு வர பிசாசு பாப்பான். நமக்குள்ள நம்முடைய இருதயத்துல நம்முடைய ஆத்மால பொல்லாதது வர வேண்டாங்கிறதுக்காக தான் தெய்வம் உள்ளத உண்மையை கொண்டு வர விரும்புகிறார். உண்மை என்பது நல்லது. உண்மை என்பது ஆவியின் கனி. உண்மை என்பது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக நமக்கு கொடுக்கிற தகுதி. நம்ம ஆத்மா எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறோம். தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். இயேசு உண்மை உள்ளவரா இருக்கிறார். பழைய பாட்டுல ஒரு பக்தன் சொல்றான், ஒரு பரிசுத்தவான் சொல்றான், என் இருதயத்துல உண்மை இருக்குங்கிறான். சங்கீதக்காரன் சொல்றான், என் தெய்வம் நான் உள்ளத்துல உண்மையா இருக்க விரும்புகிறார். விரும்புகிறேன் என்பதைத்தான் நம்ம விரும்புகிறான்னு சொல்றோம். நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளம், நம்முடைய ஆத்மா உண்மை உள்ளதா இருக்க என் தேவன் விரும்புகிறார். அடுத்த வசனம். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருங்க, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, இயேசு பவுல பலப்படுத்தி இருக்கிறாரு. ஆனா இயேசு அவரை பலப்படுத்தினத என்ன பலப்படுத்தினாரு சொல்றாரு. ஆனா சபைக்கு பேசுறாரு அப்படின்ன உடனே இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரு? நம்முடைய சொல்றாரா இல்லையா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. விட்டு கொடுக்கல பாருங்க, சபைய நம்முடைய சேர்த்துக்கிறாரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, என்ன எப்படிப்பட்ட ஆளா என்றாரு. அந்த எண்ணிங்கிற வார்த்தை கவனம். இயேசுவின் எண்ணத்தை பற்றி. யாரோட எண்ணத்தை பற்றி? இயேசுவோட எண்ணத்தை பத்தி பவுல் பேசுறாரு. இயேசுவுக்கு ஆத்துமா இருக்கு. இயேசுவின் ஆத்துமால எண்ணம் இருக்கு. இயேசுவின் ஆத்தும எண்ணத்துல உண்மையும் இருக்கிறது. அப்படிப்பட்ட தம்முடைய ஆத்துமாவிலே உண்மையை வைத்திருக்கிற, எண்ணத்திலே வைத்திருக்கிற இயேசு அப்போஸ்தலனாகிய பவுலை எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவராக பார்த்திருக்கிறார்? பவுல் உண்மையான ஆளா, அவன் தன்னுடைய இருதயத்துல ஆத்துமால இந்த ஊழியங்களை செய்வான் அப்படின்னு இயேசு தம்முடைய இருதயத்தில் எண்ணம் கொண்டார். தேவனுடைய ஊழியர்கள் தேவகுமாரன் இயேசுவுக்கு முன்பாக அவரை போல இருதயத்திலே ஆத்துமாவிலே உண்மையுள்ள எண்ணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தேவன் உண்மை உள்ளவர். தேவனுடைய ராஜ்யத்திலே வேலை செய்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களும் அவரை போல இருதயத்திலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே சத்தியம். இப்ப அடுத்த வசனம். பாருங்க, என்ன அருமையான ஒரு வசனம். இருதயத்துல நமக்கு உண்மையே வேணுங்கிறத அழகா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வசனம், அருமையா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வசனம். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஆத்துமா இருக்குங்க. அந்த ஆத்துமா என்பது நம்முடைய எண்ணங்க. நம்முடைய எண்ணத்துல உண்மை வேணும்னா அது எதுக்கு வேணுங்கிறது விளங்கணும். சும்மா உண்மையா இருங்க அப்படின்னா நீங்களும் என்ன பண்ணுவீங்க? சரிங்க, உண்மையா இருக்கிறங்க அப்படின்ட்டு போயிருவீங்க. உண்மையா இருக்கிறோம்னு சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. எதற்கு உண்மையாக இருக்க வேண்டும்?
யாரிடத்தில் உண்மையாக இருக்க வேண்டும், என்ன நடந்துவிடக் கூடாது என்று நாம் உண்மையாக இருக்க வேண்டும். எல்லாத்தையும் இந்த வசனம் ஒட்டுமொத்தமா சேர்த்து வச்சு சொல்லுது. கவனிங்க, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால யார வஞ்சித்ததா? ஏதேன் தோட்டத்துல ஆதி பெற்றோர் இருந்தாங்க. ஆதி பெற்றோருக்கு தேவனுடைய சத்தியம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த தேவனுடைய சத்தியத்துல அவர்கள் என்ன உள்ளவர்களா வாழ்ந்திருக்கணும்? உண்மை உள்ளவர்களா வாழ்ந்திருக்கணும். உண்மை எங்க இருந்திருக்கணும்? ஆத்துமால இருந்திருக்கணும். ஆத்துமால இருந்த உண்மைய பிசாசு தன்னுடைய தந்திரத்தினால வஞ்சித்து விட்டார். வஞ்சித்ததுனால என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏவாளுடைய இருதயம் உண்மையில இருந்து விலகிடுச்சு. என்னைய கவனிங்கள, என்னைய கவனிங்க, அப்படியே வருஷப்பட்டு சொல்லி முடிச்சிருவேன் நான். ஏவாளுடைய இருதயம் தெய்வம் சொன்ன சத்தியத்திலிருந்து என்ன பண்ணிடுச்சு? உண்மையா இருப்பதிலிருந்து விலகிடுச்சு. சத்தியம் என்பது ஒரு பக்கம் வார்த்தையை வச்சுக்கலாம், இன்னொரு பக்கம் இயேசுவை வைக்கலாம். இயேசுவின் உண்மையிலிருந்து என்ன பண்ணிடுச்சு? விலகும்படி சத்துருவானவன் பிசாசானவன் செய்து விட்டான். நம்ம மனம் திரும்பி இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சபைக்குள்ள வந்து இருக்கிறோம். யாருக்காக வந்திருக்கீங்க? சபைக்குள்ள யாருக்காக வந்திருக்கீங்க? இப்ப நானா இருந்தா பாஸ்டர் சைமனுக்காக வந்திருக்கேன்னு சொல்லுவேன். நீங்களா யார சொல்லுவீங்க? நீங்களே உங்க ஹஸ்பண்ட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நான் சொல்றேன் அவருக்காக வந்திருக்கேன். என்னங்கய்யா சும்மா சொல்றாங்க? இப்படி ஒரு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. அவரும் விளையாட்டாதான் சொல்றாரு. நல்லா கவனிக்க வேண்டும். ஏதோ சபைக்கு வர்றீங்க அப்படின்னு ஆறுமுகத்திட்ட கேட்டா, ஆபிரகாம் கூப்பிட்டாருங்க வந்தேன் அப்படிங்கிறாரு. இன்னொரு அம்மாட்ட கேக்குறோம், ஏமா சபைக்கு வந்தீங்க? சாரா சும்மா இல்லாம கைய பிடிச்சு என்ன பண்ணிட்டு வந்துருச்சு? கூட்டிட்டு வந்துருச்சு. அதனால சபைக்கு என்ன பண்ணேன்? வந்துட்டேன். கொஞ்ச நாள் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். யாருக்காக சபைக்கு வந்த? ஆபிரகாமுக்காகவும் சாராளுக்காக வந்தீங்கன்னா ஒரு நாள் என்ன பண்ணிடுவேன்? பை பைன்னு சொல்லாமடியே போயிருவேன். கிறிஸ்துவுக்காக சபைக்குள்ளே வந்திருக்க வேண்டும். உன்னுடைய மனதுல இந்த தெளிவு இருக்கணும். நான் சபைக்குள்ளே கிறிஸ்துவுக்காக வந்திருக்கிறேன் என்றால், எனக்காக கல்வாரி சிலுவையிலே என்னுடைய குற்றங்களை ஏற்று இயேசு கிறிஸ்து எனக்காகவே மரித்து தம்முடைய ஜீவனை கொடுத்து உண்மையுள்ளவராயிருக்கிறார். அந்த இயேசுவுக்காக நான் சபைக்குள்ளே வந்திருக்கிறேன். அப்படி சபைக்குள்ள வந்த நான் என் மனசுல கிறிஸ்துவ பற்றிய உண்மையிலிருந்து என்ன பண்ணக்கூடாது? உள்ளபடி ஏத்துக்கணும். கிறிஸ்து என்னை ரட்சித்திருக்கிறார். ரட்சித்தது உண்மையா இல்லையா? கிறிஸ்து என்னை மீட்டு இருக்கிறார். மீட்டது உண்மையா இல்லையா? கிறிஸ்து என்னை விடுவித்திருக்கிறார். உண்மையா இல்லையா? இது உள்ளபடியே நடந்ததா இல்லையா? இந்த விஷயத்திலிருந்து நான் விலகி போகக்கூடாது. அப்படி விலகி கெடுக்கப்படுவோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணி இருந்திருக்கிறாரு? பயந்து பயந்து நடந்திருக்கிறார். ஏன்னா அவர் ஆத்துமால உண்மை உள்ளவர். நம்ம ஆத்துமால உண்மை இருக்கணும். கிறிஸ்துவ விட்டு ஒருபோதும் நம்முடைய மனது, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய எண்ணம் விலகி போகக்கூடாது. விலகி போறது கெடுக்கப்படுறது. கெடுக்கப்படுவது என்பது கெட்டு போறது. கெட்டு போறது என்பது ஆத்மாவை நஷ்டப்படுத்துறது. உண்மை என் ஆத்மாவை கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து நஷ்டப்படாமல் பாதுகாக்கிறது. ஏன் இன்னைக்கு அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு அப்புறம் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து, அதாவது ரட்சிப்பிலிருந்து விலகி போறாங்க? கிறிஸ்துவ பற்றிய என்ன இல்ல உங்களுக்குள்ள? உண்மை இல்ல. வாழ்ந்தா கடைசி வர ரட்சிப்பின் அடிப்படையில வாழணும். கிறிஸ்துவுக்காக வாழணும். என் ஆத்துமா கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டது. என் ஆத்துமா கிறிஸ்துவின் ஜீவனாலே விடுவிக்கப்பட்டது. அதுல நான் உண்மையா என் ஆத்துமாவை வாழ வைக்க உண்மை உள்ளவனா இருப்பேன். தயவு செய்து என்னைக்குமே இன்மைக்கான வாழ்க்கையை பத்தி என்ன பண்ணாதீங்க, யோசிக்காதீங்க, நினைக்காதீங்க. பணம் வரும் போதும், சொந்தம் வரும்
போவோம், பாசம் வரும் போகும், செழிப்பு வரும் போகும். உடம்பு ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் கெட்டு போகும். பிசினஸ் தடபடன்னு ஓடும், ஒரு நாள் சாதாரணமா மாறிடும். எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். ஆனால் நம்முடைய ஆத்துமா கிறிஸ்துவை விட்டு விலகி போகக்கூடாது. இன்னும் தெளிவாக சொல்ல போனால் கிறிஸ்துவின் உண்மையிலிருந்து விலகி போகக்கூடாது. இது ரொம்ப ஆழமா சிந்திக்கணும். கிறிஸ்துவின் உண்மை, கிறிஸ்து கொடுத்த ரட்சிப்புட உண்மைங்கிறது இரண்டாவது படியா கூட எடுத்துக்கலாம். கிறிஸ்துவின், அங்க பாருங்களேன் வசனம் என்ன போட்டிருக்கு பாருங்க, கிறிஸ்துவை பற்றிய உண்மை. கிறிஸ்துவை பற்றிய உண்மை எது பற்றும்? ஆத்துமா பற்றும். எது பற்றும்? நமக்குள்ள ஆத்துமா இருக்க, நம்ம ஆத்துமா கிறிஸ்துவ பற்றி பிடிக்கணும். நம்ம ஆத்துமா கிறிஸ்துவ பற்றி பிடிச்சிட்டா விடக்கூடாது. பாருங்க, ஒரு பொண்ணை ஒருத்தனை விரும்புச்சுன்னு வைங்களேன், அது உண்மையா விரும்புச்சு அப்படின்னா காலத்துக்கு அந்த நபரை விடுமா? கல்யாணம் பண்றவங்க உண்மையா கல்யாணம் பண்றாங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாங்கன்னா புருஷனையோ மனைவியோ விடுவாங்களா? கோர்ட்டு கேஸ் போவாங்களா? ஏன் கோர்ட்டு கேஸ் போறாங்க? கணவனை பற்றிய உண்மை இல்ல, மனைவியை பற்றிய உண்மை இல்ல. கிறிஸ்துவை பற்றிய, என் ஆத்துமா கிறிஸ்துவை பற்றி கொண்டால், அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. என் ஆத்துமா யாரை பற்றி கொண்டால்? சபைக்குள்ள வரும்போதே கிறிஸ்துவை பற்றி கொண்டு வாருங்கள் சொல்லுவாங்க. பாத்துறீங்களா? குடிச்சா உடும்பு பொடி. என்ன பொடி? அந்த காலத்துல கள்ளமாறு இருக்கிறாங்கல்ல, கள்ளமாறுனா புரியுதா? திருட போறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த உடும்பை எடுத்துட்டு போவாங்க. எதுக்கு போவாங்க அப்படின்னா, அந்த உயரமான பெரிய பெரிய வீடுகள் இருக்கு பாருங்களேன், அதனுடைய உடம்புல கயிறை கட்டிட்டு அப்படி சொல்லி அப்படி தூக்கி மேல விசிறுவாங்க. அது என்ன பண்ணிடும் அப்படின்னா, அந்த வீட்டினுடைய மேல் பகுதியில் போய் செவுத்துல போய் பிடிச்சுக்கும். இவன் எத்தனை கிலோ இருந்தாலும் சரி, அந்த கயிறை பிடிச்சி மேல என்ன பண்ணலாம்? அப்படியே ஏறி போகலாம். அது உடும்பு விடவே விடாது. இவன் ஏறி போனதுக்கு அப்புறம் அதை அவன் பிடிச்சு இழுக்கிறதே பெரிய கஷ்டம். அப்படி பிடிச்சுக்கும். பிடிச்சா பிடிச்சதுதான். நீங்களும் நானும் நம்முடைய ஆத்துமால இயேசுவை பிடித்தால் பிடித்ததுதான். கடைசி வரைக்கும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து நாம் விலகி விடவே கூடாது. ஆத்துமா கெட்டு போக கூடாது. நம்ம ஆத்துமா கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகாமல் இருப்பதற்கு ஆவியின் கனியாகிய உண்மை நமக்கு தேவை. ஆனா ஒவ்வொரு நாளும் டெய்லி லைஃப்ல இயேசுவை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமா? உண்மையா நம்ம ஆத்துமால நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா சந்தோஷமான விஷயம். நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்க ஆத்துமால உண்மை வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, திங்கட்கிழமை முழுவதுமே ஒரு வினாடி கூட இயேசுவை நினைக்காம வாழ்ந்திருக்கிறோமா? செவ்வாய்க்கிழமை இயேசுவை நினைக்காமலேயே வாழ்ந்திருக்கிறோமா? புதன்கிழமை கணவனை கூட நினைக்காம மனைவி வாழலாம், மனைவியை கூட நினைக்காம கணவன் வாழலாம். ஆனால் இயேசுவை பற்றி நினைக்காமல் யாரும் ஆத்துமாவில் வாழக்கூடாது. அப்படி ஒரு நாள் இயேசுவை நினைக்கலன்னா அந்த ஒரு நாள் உண்மை இல்லாம இருந்துட்டோம். நம்ம ஆத்துமா எப்போதும் இயேசுவை பற்றி கொண்டு அவர் மேல் உண்மையாய் இருக்க வேண்டும். ஏன் நம்மகிட்ட அப்படிப்பட்ட உண்மை எல்லா நேரத்திலையும் எல்லா நாளும் இருக்கிறது இல்லை அப்படின்னா, அதுக்கு பிரச்சனை என்னன்னு பார்க்கும்போது, தீத்து 1:9 எல்லாரும் எடுப்போமே, தீத்து 1:9 எல்லாரும் எடுத்துக்குவோம். ஏன் ஆத்துமா கிறிஸ்துவ பற்றி உண்மை இல்லாம இருக்குது அப்படின்னா, அதுக்கு இதுதான் காரணம். இந்த காரணத்தை கண்டுபிடிச்சு நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். அதாவது உண்மை ஆத்துமால இருக்க வேண்டிய காரியத்துல உண்டான பிரச்சனை தீர்ந்துரும். எல்லாரும் எடுத்தாச்சுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சரிங்க, வாசிக்க ஆரம்பிப்போமா? ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும், எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமா இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றிக் கொள்ளுகிறவனுமா இருக்க வேண்டும். ஆமென். இங்கேயும் பற்றிக் கொள்ளுதல் வருது பாருங்க, வருதா இல்லையா?
பற்றி கொள்ளுதல் என்பது ஆத்துமா சம்பந்தப்பட்ட ரகசியம். என் ஆத்துமா எதை பற்றி கொள்ளணும் அப்படின்னா, வேதத்திலிருந்து சபையிலே போதிக்கப்படுகிற உண்மையான வசனத்தை எப்படி பற்றி கொள்ள வேண்டுமோ அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். நன்றாய் பற்றி கொள்ள வேண்டும். நன்றாய் பற்றி கொள்ள வேண்டும் என்றால் பூரணமாக பற்றி கொள்ள வேண்டும். நன்றாய் பற்றி கொள்ள வேண்டும் அர்த்தம் என்ன? அதுதான் ரகசியம். அறகுறையா பற்றி கொள்ள கூடாது. பாருங்களேன், அறகுறையா படிக்கிறவங்க பரீட்சையில போய் என்ன பண்ணுவாங்க? பெஞ்சையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பேப்பரையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எழுதுறதுக்கு எதுவுமே என்ன பண்ணாது, வராது, எதுவுமே வராது. அறகுறையா படிச்சா அப்படிதான். வேத வசனம் உண்மையுள்ளது. உண்மையுள்ள வேத வசனத்தை என் ஆத்துமாவில் பற்றி கொள்ள வேண்டும். உண்மையுள்ள வசனத்தை என் ஆத்துமாவில் நன்றாய் பற்றி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? டெய்லி என்ன பண்ணுங்க, காலையில எந்திரிச்ச உடனே ஒரு டம்ளர் பாவக்காய் ஜூஸ், வல்லார ஜூஸ் போட்டுக்கோமா ஆண்டனி, வல்லார ஜூஸ் அல்ல, ஒரு பெரிய டம்ளர், ஒரு சென்டிமீட்டர் கூட குறையக்கூடாது, வல்லார ஜூஸ் போட்டு டெய்லி காலையில குடிச்சா நன்றாய் பற்றி கொள்ள முடியுமா? வசனத்தை, உண்மையான வசனத்தை குடிங்க. எதை குடிக்கணும்? குடிங்க அப்படின்னா நீங்க பாட்டுக்கு தப்பா எடுத்துக்காதீங்க, தியானம் செய்யுங்கள். என்ன செய்யணும்? எது தியானம் செய்யணும்? ஆத்துமா. எதை தியானம் செய்யணும்? இயேசுவை பற்றிய உண்மையான வசனத்தை. அதுக்குள்ள ஆரோக்கியம் இருக்கு, அதுக்குள்ள போதனை இருக்கு, அது நிறைய காரியங்கள் இருக்குது. எது எப்படியோ என்னுடைய ஆத்துமா கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகி போகாமல் இருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவை பற்றிய உண்மையான வசனங்களை வேதத்திலிருந்து நான் நன்றாய் பற்றி கொள்ள அனுதின வாழ்க்கையிலே என் இருதயத்துக்கு கொண்டு போய் அதை நான் பருகி தியானம் பண்ண வேண்டும். நீங்க உண்மையான வசனத்தை தியானம் பண்ணுங்க, அது உங்க ஆத்மாவை என்ன பண்ணிடும்? உண்மை உள்ளதாக மாற்றிவிடும். யாருக்கு? இயேசுவுக்கு. அவரை பற்றிய உண்மையிலிருந்து விலகாம உங்க ஆத்மாவை நீங்கள் வைத்துக் கொள்ள முடியும். நாம் நம்முடைய ஆத்மாவிலே கிறிஸ்துவை பற்றிய உண்மை உள்ளவர்களாக வாழ்வதற்கு இன்றைக்கு கேட்ட ஆவியின் கனியாகிய ஆத்மாவின் உண்மையை பற்றி அறிந்து கொண்ட வேளையிலே மனம் திரும்ப வேண்டிய காரியம் என்னதென்று கண்டுபிடித்து மனம் திரும்புவதற்கு நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்புவோம். சத்திய தேவ செய்தியை கேட்டிருக்கிறோம். இப்படியே கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கக்கூடாது. நாம கேட்ட சத்திய தேவ செய்தி நம்மில், நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட வேண்டிய சத்தியம். எல்லாரும் எழுப்பி நின்றுட்டோம் அப்படின்னா கண்களை மூடலாமா? கரங்களை நெஞ்சுக்கு நேரா கூப்பி வைக்கலாமா? நாம சத்திய தேவ செய்தியை கேட்டோமே, ஒவ்வொரு வசனத்தையும் அப்படியே ஞாபகப்படுத்தி பார்ப்போமா? கர்த்தரே தேவன் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய கர்த்தரே பிதாவாகிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மோடு புதிய உடன்படிக்கையை செய்திருக்கிறார். நம்மோடு புதிய உடன்படிக்கையை செய்த தெய்வம் அந்த புதிய உடன்படிக்கையின் தயவையும் புதிய உடன்படிக்கையையும் காக்கிறதிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த அறிவு நமக்கு இருக்குதா? கர்த்தர் நல்லவர் என்று வேதத்திலே எழுதி இருக்கிறது. நல்ல கர்த்தரிடத்துல கிருபை இருக்கிறது. கிருபை மாத்திரம் இல்லைங்க, அந்த கிருபைக்குள்ள இருக்கிற ரட்சிப்பை பற்றிய சத்தியத்துல அவர் உண்மையுள்ள தெய்வமா இருக்கிறார். என்னுடைய இயேசு உண்மை உள்ளவர். என்னுடைய இயேசு கிறிஸ்து இருதயத்திலே உள்ளத்திலே உண்மையுள்ளவர்களாக இருக்க விரும்புகிறார். இதனால் வரையில என்னுடைய தெய்வம் உண்மையுள்ளவர்னு அறிந்திருக்கிறேனா?
என்னுடைய தெய்வம் என்னுடைய ஆத்மால என்னுடைய இருதயத்துல உண்மை உள்ளவராக, உண்மை உள்ள மனிதனாக, உண்மை உள்ள மனுஷியாக சபைக்குள்ளே வாழ என்னையும் விரும்புகிறார் என்று அறிந்திருக்கிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுல ஊழியங்களுக்காக தெய்வம் ஏற்படுத்தினார். என்ன காரணத்தினால ஏற்படுத்தினார்னா, எனக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் உண்மை உள்ளவனாக இருப்பான் என்று தம்முடைய இருதயத்திலே இயேசு எண்ணினார். நம்முடைய எண்ணங்கள் இயேசு உண்மை உள்ளவர் என்று இருந்தால் மட்டும் போதாது, இயேசுவுக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்களும் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற எண்ணம் வேண்டும். இயேசுவுக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர் ஒவ்வொருவரும் உண்மையுள்ளவர்களாக இயேசுவுக்கு இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளையும் எனக்குள்ளையும் ஆத்துமால உண்மை வேணும்னா அது எதுக்காகங்கிற சத்திய அறிவு இருந்திருக்கிறதா? ஏவாள் வலு சர்ப்பத்தினுடைய தந்திரத்தினால எப்படி ஏவாளுடைய ஆத்மா விலகி போச்சோ, அதே போல அசத்தியத்தினால, பொய்யினால, உண்மை இல்லாத காரியத்தினால உங்களையும் என்னையும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி பிசாசு பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம ஆத்மா கிறிஸ்துவை பற்றி கொண்டு கிறிஸ்துவின் மேல உண்மையா இருக்குதா? அவர் கொடுத்த ரட்சிப்பு மேல, அவர் கொடுத்த மீட்பு மேல, அவர் கொடுத்த விடுதலை மேல உண்மையா இருக்குதா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்மா உண்மையுள்ளதாக தேவனுக்கு முன்பாக இருக்கிறதா? அப்படி இல்லை அப்படின்னா மனம் திரும்பணும். ஒரு நாள் கூட இயேசுவை நினைக்காம வாழ்ந்துடக்கூடாது. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில மரித்தார், அடிக்கப்பட்டார், குற்றமற்ற ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவரை நினைக்காம என் ஆத்துமா இருக்குதா? ஒரு நாள் நினைக்கலனாலும் அன்னைக்கு அவரை பற்றிய உண்மையில இருந்து என் ஆத்துமா விலகி இருக்கிறது. ஒரேடியா என் ஆத்மாவை பிசாசு கிறிஸ்துவை விட்டு விலகடிக்க பார்ப்பான். அப்படி விலகி போகாம என் ஆத்மா ஒவ்வொரு நாளும் இயேசுவை பற்றிய உண்மையுள்ளதா இருக்கணும். அப்படின்னா இயேசுவை பற்றிய உண்மையுள்ள வசனத்தை என் ஆத்மாவை கொண்டு போய் வைத்து நன்றாய் தியானிக்க வேண்டும், நன்றாய் பற்றி கொள்ள வேண்டும். இதுவரை இயேசுவை பற்றிய வசனங்களை உண்மையா பற்றி கொள்ளாம இருந்தோம்னா, நன்றாய் பற்றி கொள்ளாம இருந்தோம்னா, தியானம் செய்யாம இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டும். உண்மையுள்ள இருதயத்தோடு மனம் திரும்பி இருப்போமானால் நமக்காக நம்முடைய மேய்ப்பர் அவர்கள் ஜெபிக்க இருக்கிறார். நம்ம எல்லாரும் மனம் திரும்பின இருதயத்தோடு சத்தியத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மகிமையை செலுத்துகிறோம். கூடாகோடி நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, செபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, உண்மையுள்ளவர்களாக இருக்க நாங்களும் வஞ்சிக்கப்படாமல் இருக்க. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென்.
ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் என்னுடைய இருதயத்திலே கொண்டு வைத்து அல்லேலூயா. விலகாதபடி ஸ்தோத்திரம். சத்தியத்தில் நிலைத்திருந்து ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக ஆத்மாவிலே கனி கொடுத்து வாழ அல்லேலூயா. கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அனுதினமே எங்களை உணர்த்தி ஏவி ஆண்டவரே அனுதின சத்தியத்துக்குள்ளாக எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியா செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாமத்தினால் ஆவியானுடைய துணையோடு ஜெபிக்கிறோம். ஜீவன பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.